இந்தியன் டீம் மறுபடியும் தோத்துக்கிட்டு இருக்கீங்களேப்பா. தோக்கலாம், ஆனால் இந்த தேர்ட் ஒன்டேல 387 ரன் அடிக்க விட்டாப்பா இப்படியாப்பா தோப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவன் ஒருத்தனை ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவன் மட்டும் இன்னைக்கு 110 பாலுக்கு 138 ரன்ஸ் அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்தியா சந்தி சிரிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக செஞ்சாங்க, இந்தியா அந்த விஷயத்தை வந்து செய்ய தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்தியா இந்த அளவுக்கு 27 ரன் வித்தியாசத்தில் தோக்கிறதுக்கு காரணம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசி சொல்கிறேன். டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. பேட்டிங்கை தேர்வு பண்ணதுல இருந்தே வந்து பும்ரா வேற இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அடி வெளுத்துட்டாங்க. இவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பென் டெக்கட் 135 பாலுக்கு 141 ரன். இன்னொரு பக்கம் ஜேக்கப் பெத்தல் 93 பாலுக்கு 91 ரன் அடி மிரட்டி விட்டுட்டாப்ல. ஒரு விக்கெட் போயிருச்சே, அடுத்து வர்றவனா சுமாரா ஆடுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோ ரூட் இறங்குறாப்ல. இவர் ஏற்கனவே வந்து 2 ஒன்டேலையும் வந்து நாட் அவுட்ல பயங்கரமா ஆடி இருக்காப்ல. இந்த ஒன்டேல நாட் அவுட்ல 78 ரன் அடிச்சாப்ல. இதுக்கு இடையில வந்து ஹாரி ப்ரூக் தான் வந்து 14 ரன்னோட அவுட் ஆயிட் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் கடைசியா ஜாஸ் பட்லர்னு ஒருத்தர் வந்தார். லாஸ்ட் 3 ஓவர்ல 60+ ரன், அதுவும் 13 பால்ல 41 ரன். இன்னும் 2 பால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்டஸ்ட் 50 போட்டுருப்பாப்புல ஜாஸ் பட்லர். இதனால இங்கிலாந்து ஒரு இமாலய ஸ்கோர் 50 ஓவருக்கு 387 ரன் எடுத்து 3 விக்கெட் மட்டும் தான் விழுந்திருக்காங்க. எப்படி 3 விக்கெட், அதுக்கப்புறம் 388 தான் டார்கெட் அப்படின்ட்டு இந்தியன் பேட்ஸ்மேன் இறங்கினவனே ஆரம்பத்தில் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 25 ஓவர் வரை விக்கெட் விழல, அப்ப 147 ரன் வரை இருந்தாங்க. அப்ப நம்ம சுப்மன் கில் 77 ரன்ல அவுட் ஆயிட்டு போட்டாப்ல. ஆனா இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா நிதானமா ஸ்டார்ட் பண்ணாலும் நல்ல ஒரு அதிரடி காமிச்சு 110 பாலுக்கு 138 ரன், 17 ஃபோர்ஸ், 5 சிக்ஸ்னு மிரட்டிட்டாப்ல. ஒரு 2-3 நாள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, இவர் வேர்ல்டு கப்ல விளையாட மாட்டாரு, இவருக்கு இதுதான் கடைசி மேட்ச் அப்படிங்கிறவங்களுக்கு அப்புறம் வாயை அடைக்கிறாப்ல வந்து இவர் மரண காட்டிட்டாரு. அதோட வந்து சுப்மன் கில் அவுட் ஆனதுக்கு அப்புறம் விராட் கோலி வந்தாப்ல. விராட் கோலி ஆர்கோ செம சக்சஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து 100 அடிச்சாங்க. விராட் கோலி 60 பாலுக்கு 74 ரன், 3 சிக்ஸஸ், 4 ஃபோர்ஸ்னு அவரும் மிரட்டிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் இங்கிலாந்து செம ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா தான் இவங்க அடிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்பின் கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து ஜேக்கப் பெத்தலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸை கொண்டு வந்தாங்க. அடுத்து சாம் கரனை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம்ல, இந்தியன் டீம்ல ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு ஸ்குவாட்ல குல்தீப் யாதவை எடுக்கல. குல்தீப் யாதவ் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா மிடில் ஆர்டர்ல ஸ்பின் போட்டு கண்டிப்பா வந்து 387 அடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இப்படி தொடர்ந்து சீரியஸா விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.